ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம மக்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இரத்த சோகை, அதாவது அனிமியா ஏற்படக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறது, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறது தாங்க. அந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்ல. நம்ம தினமும் சாப்பிட்ற உணவுகளில் சத்தான உணவுகளாக எடுத்துக்கணுங்க. அந்த சத்துக்கள்லேயே ஒரு 5 சத்து மிக முக்கியமான சத்துக்கள்ங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, நெக்ஸ்ட் விட்டமின் சி, நெக்ஸ்ட் ஃபோலிக் ஆசிட், அப்புறம் விட்டமின் B12, புரதம். இந்த 5 சத்தான உணவுகளும் நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படவே படாதுங்க. இந்த 5 சத்துக்களும் டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா தான் நம்ம உடலில் புதிய ரத்தத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்குதுங்க. நம்ம உடலில் இருக்கிற புதிய ரத்தம் உருவாகிறதுக்கு சாப்பிடக்கூடிய 10 சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சையில் இரும்பு சத்தும் பொட்டாசியம் சத்தும் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் இரவு தூங்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கருப்பு திராட்சையை எடுத்துக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் எழுந்ததும் அந்த தண்ணீரையும் குடிச்சிட்டு கருப்பு திராட்சையும் சாப்பிட்ணுங்க. அப்படி உங்களுக்கு ரெண்டுமே சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்ந்து மிக்சியில் அரைச்சி ஜூஸாக குடிச்சிக்கலாங்க. ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா மாதுளையில் இரும்பு சத்து, விட்டமின் சத்து, மினரல்ஸ் இது 3மே இருக்குதுங்க. நீங்கள் மாதுளையை பழமாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாகவும் அடித்து குடிக்கலாம். மாதுளையிலேயே பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் மாதுளையை, விதையில்லாத மாதுளையை எடுத்துக்கக்கூடாதுங்க. விதையுள்ள நாட்டு மாதுளையை மட்டும் எடுத்துக்கணும். அது தினமும் காலையில் நீங்கள் பழமாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாகவும் குடிக்கலாம். மூணாவது ஒன்று பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குதுங்க. அதை நீங்கள் பொரியலாகவும் பண்ணி சாப்பிடலாம், அப்படி ஜூஸாகவும் குடிக்கலாங்க. மதியம் டெய்லி ஜூஸ் இல்லைன்னா பொரியலாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாலாவது ஒன்று பார்த்திங்கன்னா மட்டன் பீஃப் ஈரல், அதாவது மட்டன் பீஃப் ஈரலில் விட்டமின் B12, புரதம், இரும்பு சத்து இந்த 3 சத்துமே ஒன்றா இருக்கிற ஒரே பொருள் மட்டன் பீஃப் ஈரல் தாங்க. இதை நீங்கள் டெய்லியும் மதியானம் 50 கிராம்ஸ் எடுத்துக்கணுங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் டெய்லியும் மதியம் 50 கிராம்ஸ் மறக்காமல் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அஞ்சாவது ஒன்று பார்த்திங்கன்னா கீரை வகைகள், அதாவது கீரை வகைகள்லேயே எல்லா கீரை வகைக்குமே நல்லது தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் ரத்தம் உருவாகிறதுக்கான நிறைய சத்துக்கள் அதிகமாகவே இருக்குதுங்க. முருங்கைக்கீரையை நீங்கள் பொரியலாகவும் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் குழம்புல வச்சும் சாப்பிட்லாம். எப்படியோ ஒன்று முருங்கைக்கீரையை டெய்லியும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாதுங்க. அப்படி முருங்கைக்கீரை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா முருங்கைக்காயை எடுத்துக்கிட்டு குழம்பா வச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லையா பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. ஆறாவது ஒன்று பார்த்திங்கன்னா சிட்ரஸ் பழங்கள்லேயே எலுமிச்சை, சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு இந்த பழங்களில் விட்டமின் சி, இரும்பு சத்து இது எல்லாமே இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லையா சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு இதெல்லாம் நீங்கள் பழமாகவே சாப்பிட்லாங்க. அப்படி விட்டமின் சி இன்னொரு பழங்கள்லேயும் இருக்குதுங்க, அதாவது நெல்லிக்காயில் நீங்கள் ரெகுலராக ஜூஸ் போட்டு குடிக்கலாம், அப்படி இல்லையா நீங்கள் டெய்லியும் நெல்லிக்காயாகவே எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. 7th ஒன் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம், இரும்பு சத்து, மினரல்ஸ் இது 3மே இருக்குதுங்க. இது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை எப்போயாச்சும் நீங்கள் சோர்வடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நார்மலாக ஒரு டேட்ஸ் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும், அதாவது நிறைய எனர்ஜியை தருங்க. அது நீங்கள் டெய்லியும் ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவே எடுத்துக்கலாம். 8வது ஒன்று பார்த்திங்கன்னா அத்திப்பழத்தை தேன் கூட கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடே ஏற்படாதுங்க. நெக்ஸ்ட்டு 9வது ஒன்று. 9th ஒன் பார்த்திங்கன்னா முட்டையை நீங்கள் டெய்லி ரெகுலராக அவிச்சு காலையில் ஒரு முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாது. அதாவது முட்டையிலேயே நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் புரதச்சத்து, கொழுப்பு நிறையவே இருக்குதுங்க.
அதுலேயும் மஞ்சக்கரு பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்குதுங்க. நீங்கள் மறைக்காமல் டெய்லியும் காலையில் ஒன்று அவிச்சு சாப்பிடுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா காய்கறி சூப் எல்லா காய்கறியும் சேர்ந்து போட்டு சூப்பாக பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா எல்லா சத்துக்களும் உங்களுக்கு வருங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஜீரணமும் ஈஸியாக ஆகும். அப்படி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்லாங்க. அது நம்ம எலும்புங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மூட்டு வலி அதாவது இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு எலும்புங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. நம்ம உடம்பில் புதிய ரத்தம் உருவாகிறதுக்கு எலும்புகள் முதல்ல வலிமையாக இருக்கணுங்க. ஏன்னா எலும்புகளுக்கு இடையே தான் ரத்தம் ஊறும். அதனால் நம்ம எலும்புகளை முதல்ல வலிமையாக வச்சுக்கணும். அப்படி எலும்புகளை வலிமையாக இருந்தால்தான் நம்ம ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும், அதாவது சீராக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம உடலில் புதிய ரத்தம் உருவாகிறதுக்கு நம்ம சிறந்த உணவுகளாக சாப்பிட்றதுக்கு. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம உடலில் புதிய ரத்தம் உருவாகிறத தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா காஃபி டீ அறவே வெறுக்கணுங்க. ஏன்னா இந்த காஃபி டீ குடிக்கும்போது அதோட ரசாயனம் நம்ம உடம்புக்குள்ளே போய்